ஜூன் 4 வாஸ்து நாள். சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. ரொம்ப எளிய பரிகாரம், இதை மட்டும் செய்யுங்க. வாஸ்து பகவான் கண் விழித்திருக்கக்கூடிய நாளை தான் நம்ம வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி ஆகிய மாதங்களில் வாஸ்து நாட்கள் வரும். ஒரு வருடத்தில் 8 வாஸ்து நாட்கள் மட்டும்தான் வரும். இந்த 8 நாட்களில் தினமும் வாஸ்து பகவான் ஒரு 1.5 மணி நேரம் தான் கண் விழித்திருப்பார். வருடந்தோறும் தமிழ் மாதப்படி வாஸ்து பகவான் அந்த கண் விழிக்கக்கூடிய தேதியும் நேரமும் மாறாமல் நிலையானதாக இருக்கும். மாற்றமில்லாத இந்த நாட்களுக்கு வாரம், திதி, நட்சத்திர தோஷம் எதுவும் கிடையாது. சொந்த வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வாஸ்து நாளில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள், வழிபாடுகள், பரிகாரங்கள் இதெல்லாம் வாஸ்து பகவானை திருப்திப்படுத்தும். இந்த வாஸ்து நாட்கள் அப்படிங்கிறது வாஸ்து புருஷன், அதாவது நிலத்தோட அதிபதி, அவர் விழித்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாட்கள். இந்த குறிப்பிட்ட நாட்களை நம்ம தவற விட்டுடக்கூடாது. இந்த நாட்களில் புதிய கட்டட வேலையை தொடங்கிறது, வீடு குடி போகுவது, வாஸ்து தொடர்பான பூஜைகளை மேற்கொள்வது, இதெல்லாம் ஒரு சுபமானதாக சொல்லப்படுகிறது. இந்த வாஸ்து நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலம் நம்ம வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு அதிகரிக்கும், பணவரவு அதிகமாகும். புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே கட்டின பில்டிங்கில் நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நாட்கள் ரொம்ப விசேஷமானவை. இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமையில இந்த வாஸ்து நாள் வந்திருக்கு. இந்த வாஸ்து நேரமானது காலையில் 9:12 10:42 வரையும் இருக்கக்கூடிய நேரம். வியாழக்கிழமையில இந்த வாஸ்து நாள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் சதுர்த்தி திதி, சங்கடகர சதுர்த்தி, இரவு 9:46 வரையும் சதுர்த்தி திதி இருக்குது. வியாழக்கிழமையில வந்திருக்கிறதுனால தான் இதை குபேர வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறோம். குருவுக்கு உகந்த நாள், குபேரனுக்கு உரிய நாள். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால விநாயக பெருமானுக்கு உரிய நாள். தடைகளை போக்கி வாழ்க்கையில் அனைத்து காரியங்களும் சுபமாக நடக்கணும் அப்படின்னா இந்த விநாயக பெருமானை வணங்கணும். அதுவும் சங்கடகர சதுர்த்தியில் வணங்கணும் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இந்த நாளில் வாஸ்து நாள் வந்திருக்கு. அதனால் இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க. ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் சுபகாரியம்லாம் தடையாயிட்டே இருக்கும். திருமணம் நடைபெறுவதும் ஒரு சுபகாரியம்தான், குழந்தை பிறக்கிறதும் சுபகாரியம்தான், வீடு கட்டி குடி போகிறதும் ஒரு சுபகாரியம்தான். நம்ம ஒரு மனை வாங்கணும், நிலம் வாங்கணும்னு நினச்சோம்னா அதை வாங்கவே முடியாது. கையில் பணம் இருந்தாலுமே நம்மளால் வாங்க முடியாது, தடை இருந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு வாஸ்து குறைபாடுகள் இருக்கலாம். நம்ம அந்த வாஸ்து புருஷன், அதாவது நிலத்தின் அதிபதி, அந்த வீட்டில் வாஸ்து பகவானை நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும். அதுவும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா எந்த சுபகாரியங்களில் தடை இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தும் விலகும். காரிய தடையை நீக்கி காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தெய்வமாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான். அதுவும் இந்த வாஸ்து நாளில் இந்த சதுர்த்தி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பரிகாரத்தை நம்ம கண்டிப்பாக செய்யணும். எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நம்ம விநாயக பெருமானை வழிபட்டுட்டு தான் அந்த காரியத்தை செய்வோம். யாகங்களாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கும்போதும் சரி, பூஜை செய்யும் போதும் சரி, மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு வழிபட்டுட்டு தான் நம்ம அந்த காரியத்தையே செய்வோம். இப்படி நம்ம செய்யறதன் மூலமாக அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும், அந்த சுபகாரியம் நல்லபடியாக நடக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வைக்கிறோம். மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரமானது அப்படின்னு பொருள். இந்த மஞ்சள் பிள்ளையாரை வியாழக்கிழமை அன்னைக்கு பிடித்து வைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மிக மிக விசேஷமான சிறப்பு பலன்களை நமக்கு தரும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு பகவானுக்குரிய கிழமையாக இருப்பது வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையில தான் இந்த மஞ்சளில் விநாயகரை பிடித்து நம்ம வச்சு வழிபட போகிறோம். இன்றைய நாள் வாஸ்து நாள் அப்படிங்கிறதுனால அந்த வாஸ்து நேரத்தில் விநாயக பெருமானையும் வாஸ்து பகவானையும் நினச்சி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் போகணும் அப்படின்னு நினச்சி புதுசாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நல்லபடியாக சுபகாரியம் நடக்கணும்னு நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்போ மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைக்கும்போது சில வழிமுறைகள் இருக்குது, அதை நம்ம பின்பற்ற வேண்டும். இதை
வாஸ்து நேரத்தில் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் தனியாக மஞ்சத்தூள் வந்து இதுக்குன்னு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருக்கணும். அதை வந்து ஒரு சிறிய கிண்ணத்தில் எடுத்துக்குங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொட்டி அதில் வந்து என்ன பண்ணணும், பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போட்டு, கொஞ்சோண்டு ஜவ்வாது போட்டு, அதை பன்னீரை ஊற்றி கெட்டியாக நல்லா பிசைஞ்சு அதை பிள்ளையாராக பிடிச்சிக்குங்க. இந்த பிள்ளையாரை தரையிலோ தட்டிலோ வைக்கக்கூடாது. வாழை இலை இல்லை வெற்றிலை அல்லது அரச இலை அல்லது மாவிலை, இது மாதிரி ஒரு இலையில தான் நீங்கள் அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வைக்கணும். இதற்கு குங்குமம் வச்சுக்குங்க. அதற்கு பிறகு ஒரே ஒரு அருகம்புல் கண்டிப்பாக இருக்கணும், அதை வச்சுருங்க. பூ இருந்தது அப்படின்னா பூவை வச்சுருங்க. உங்களுடைய கோரிக்கை என்னவோ, உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி, சுபகாரியம் நடக்கிறதுல ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த சுபகாரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு, வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்லபடியாக வீடு வாங்கணும்னு நினச்சி வேண்டிக்கிட்டு விநாயகரோட மந்திரத்தை முதல்ல சொல்லுங்க. விநாயகரோட மந்திரம் எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம். மந்திரத்தை சொல்லிட்டு அதற்கு பிறகு வாஸ்து நேரம் இல்லையா, அதனால் ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு வாஸ்து பகவானோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சது அப்படின்னா ஓம் அனுகிரக ரூபாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ வாஸ்து புருஷ பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லுங்க. இதற்கு முன்னர் நீங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்திருக்கணும். 2 தீபம், நெய் தீபமோ அது சாதாரண தீபமோ கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து விட்டு அதற்கு பிறகு தான் இந்த மஞ்சளில் பிள்ளையாரை நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கணும். அதே போல் இந்த மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு வணங்குறோம் இல்லையா, அப்போ வந்து முடிந்த வரை அரச இலை அல்லது வெற்றிலையை பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா இந்த அரச இலையில் பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமான் வீற்றிருப்பதாக ஐதீகம். அதனால தான் அரச மரத்தடி பிள்ளையாரை வந்து நம்ம சுற்றி வந்து வணங்கணும் அப்படின்னா நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிம்பாங்க. இப்போ அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை அப்படியே இருக்கட்டும், அன்றைய நாள் முழுவதும் அப்படியே இருக்கலாம். அடுத்த நாள் நீங்கள், அதாவது வாஸ்து நாளுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை இதை செய்கிறீங்க, வெள்ளிக்கிழமை வருது. அதனால் வெள்ளிக்கிழமையில் இந்த மஞ்சள் பிள்ளையாரை வந்து நம்ம கரைக்கக்கூடாது. அதனால் அன்றைய தினமும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் சனிக்கிழமை இந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து 3வது நாள் இதில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து தினமும் அன்றைய தினத்தில் இருந்து தொடர்ந்து நெற்றியில் வச்சுக்கிட்டு வரணும். நீங்கள் என்ன சுபகாரியம் உங்களுக்கு தடையாக இருக்கோ அந்த சுபகாரியம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி தினமும் இந்த மஞ்சளை வந்து நெற்றியில் வைத்து கொண்டு வரணும். இந்த பரிகாரத்தை அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யாதீங்க. மொதல் நாளே நீங்கள் வந்து வீடெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு அதற்கு பிறகு அடுத்த நாள் நீங்கள் இதை செய்யுங்க. மாதவிடாய் தீட்டு இது மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.